அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானமாகிய 2லிருந்து 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. பொதுவாக சுக்கிரன் சுபத்துவ பாதையில் 3ற்கு வருவது அவ்வளவு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. ஆனால் தற்போது செவ்வாயுடன் இணைந்து 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உருவாகும். சுக்கிர மங்கள யோகம், குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் இருந்து நீங்கி செவ்வாயுடன் இணைந்து 3ஆம் இடத்தில் அமருவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. 7ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாவதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன். துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 19/1/2024 முதல் சுக்கிரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார். இதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களும் யோகமும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக இவையெல்லாம் அமைகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிரன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வது பல நல்ல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சுக்கிர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவானுடைய சுப பார்வையும் தனுசு ராசியில் மிக அதீதமாக கிடைப்பதால் குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கிர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது குருவின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசி தான் அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறதுங்க. எனவேதான் இந்த தருணத்துல பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார். ஏனென்றால் நவகிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வுல தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அதே போன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக 3, 6, 10, 12 ஆகிய இடங்களும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் சுக்கிரனுடைய பார்வையில் புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குரு செவ்வாய் சம கிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. அப்படி பார்க்கப்பட்டாலும் 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது தசையோ நடைபெறும் போது நட்பு கிரகங்களுடைய நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும். சம கிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புக்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. ஆனால் அதே சமயம் சுக்கிர திசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புக்தியோ அல்லது சந்திர புக்தியோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே சமயம் சுக்கிரன் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்ல மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துவாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக இருந்தாலும்
இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்று இருக்கும் போது சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையிலிருந்து பாவ கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சுபபலம் பொருந்திய புதனுடனும் இணைந்திருக்கிறாருங்க. எனவே எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்து அவற்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்க உறுதுணையாக நிச்சயமாக சுக்கிரன் செயல்படுவார். பல்வேறு வகையில வரக்கூடிய காரிய தடைகளை விலக்கி விடுகிறாருங்க. பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். அதே சமயம் இந்த தருணத்துல அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த செயல் குறித்த சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத ஓவர் திங்கும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையை தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது. எனவேதான் சுக்கிரன் தனது நவகிரகமாக குருவை பார்த்தாலும் குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே இந்த நேரத்துல ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க. அப்படி செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதில் எழக்கூடிய சிக்கல்களை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்று ஒரு விதமான பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது. தொடர்ந்து சிந்தனையிலே அந்த காரியம் தோல்வியை தழுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை விலக்கி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சுக்கிரன். அந்த அமைப்பில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியை அமர்ந்திருப்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க. பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். வீண் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிதாக சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிட்டும். புதிய நிலம், வீடு, வீட்டு மனை, பண்ணை நிலம் அமைத்தல் பல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோக அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு என வேலை ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய, நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் பல அதிரடியான மாற்றங்களும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு சரியான தருணமாகவும் அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியாக உங்களது முழு திறமையும் வெளிக்கொணரப்பட்டு வெற்றி நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல வெற்றி உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பல தடைகள் தாமதங்கள் விலகும். மறைமுக தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. மாணவ மாணவரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைவதால் சம பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்கிரன் 3லும், குரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய 7லும் இருக்கக்கூடிய இந்த தருணம் பெண்மணிகளுக்கு நிறைந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு